எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. எல்லாம் செயல் கூடும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு திருச்சிற்றம்பலம். குருவே துணை. சிதம்பர ராமலிங்க குருவே அபயம் அபயம் அபயம். அன்பார்ந்த சன்மார்க்க பெரியோர்களே, தாய்மார்களே, தங்களுடைய பொன்னார் திருவடிகளை பணிந்து வணங்குகின்றேன். இந்த இனிய மாலை பொழுதினிலே நம்முடைய கே நகர் சன்மார்க்க சபை நடத்தே நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மனநிறைவு அடைகின்றேன். உண்மையில் சன்மார்க்க அன்பர்களையும் அந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு இருக்கின்ற தயவு உடையவர்களையும் சந்திக்கும் போது ஒரு பேரானந்தம், ஒரு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. அந்த வகையில் தங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மனநிறைவு அடைகின்றேன். இந்த சத்சங்கத்தை வார வாரம் நடாப்பித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கே நகர் சன்மார்க்க சபை நிர்வாகிகளையும், நம்முடைய குறிப்பாக ராஜேந்திர ஐயா மற்றும் சிவபிரகாசம் ஐயா, குமார் ஐயா போன்றவர்களெல்லாம் உடனிருந்து இதை தவறாமல் இந்த அருட்பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அருட்பணி மென்மேலும் சிறக்க ஆண்டவரை பிரார்த்தனை செய்கின்றேன். இன்று திருவருளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மகாமந்திரத்தின் தனிப்பெரும் சிறப்பு என்ற தலைப்பில் நாம் இப்போது நம்முடைய கருத்துக்களை ஆய்வு செய்து கொள்வோம். மகாமந்திரத்தில் உள்ள அற்புத நிலைகளை, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பயன் என்ன என்பதையும் நாம் சிந்தித்து தெளிவடைந்தால், எவ்வளவு சொன்னாலும் அதனுடைய சிறப்பு முழுசாக சொல்லி வெளிப்படுத்த முடியாது. எப்படி பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை நம்மளால் உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி இருந்தாலும் நம்முடைய அறிவுக்கு பெருமானார் எவ்வளவு கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு நாம் விளக்க முற்படுகின்றோம். மற்றபடி அதனுடைய சிறப்பு, அதனுடைய தனித்தன்மை என்பது எல்லையற்ற நிலையில் உள்ளது. அதனுடைய மொத்த அருட்பெருஞ்சோதியினுடைய எல்லையற்ற இறையாற்றல் என்பது எப்படி ஆகாயம் வான் எல்லை இல்லாமல் வளர்ந்து கொண்டே இருக்கின்றதோ, அதுபோல அருட்பெருஞ்சோதியின் சிறப்பு, அதனுடைய தனிப்பெரும் சிறப்பு வளர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆகவே இருப்பினும் நாம் நம்முடைய எல்லையிலிருந்து அதனுடைய கருத்துக்களை ஆய்ந்து கொள்வோம். அந்த அளவில் நாம் முயற்சி செய்தாலே பெருத்த நன்மை அடையலாம். பிறகு அதிலிருந்து நமக்கு வள்ளல் பெருமானாரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் உடனிருந்து நம்மை வழிநடத்துவார்கள். ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டது யாதெனில், நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே ஆண்டவர் முதல் சாதனமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எனும் மகாமந்திர வாக்கியத்தை, திருமந்திர வாக்கியத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு உரைநடை பகுதியில் நம்ம படிச்சிருப்போம். அந்த மகாமந்திரத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை என்னுடைய மெய் அறிவின் கண் அனுபவத்தில் எழுந்தருளிய அந்த ஒப்பற்ற மெய்யின்ப சித்தியை, பேரின்ப சித்தி பெருவாழினுடைய அகப்புற விளக்கத்தை ஐயமும் திரிவும் இல்லாமல் நான் அனுபவித்தது போல் தாங்களும் அவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசையினால், பெருங்கருணையினால், ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையினால் இதை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பது பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவேயாம்
இஃது வாச்சியார்த்தம் அப்படின்னு பெருமானார் விளக்கியிருப்பார். அந்த மகா மந்திரத்துக்கான பொருளை விளக்கியிருப்பார். முதல் அருட்பெருஞ்சோதிக்கு பெரிய தயவுடைய அறிவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த அருட்பெருஞ்சோதிக்கு பூரண இன்பமாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தனிப்பெருங்கருணைக்கு அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவையாம். அந்த கடைசி அருட்பெருஞ்சோதிக்கு பேரறிவையாம் அப்படின்றாரு. அப்போ பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பம். அருட்பெருஞ்சோதி பெரிய அருள் தயவு உடைய ஜோதி விளக்கம். பெரிய தயவுடைய அறிவு விளக்கம் என்றால் அறிவு. அப்போ பெரிய தயவுடைய அறிவே. இந்த பெரிய தயவுடைய அறிவு எங்கே யாருக்கு அனுபவம் ஆகுதோ அவர்கள் பூரண இன்பத்தோடு இருப்பாங்க. இதில் சந்தேகமே கிடையாது. பெரிய தயவுடைய அறிவாகிய அந்த அருட்பெரும் ஜோதி என்கின்ற பெரிய தயவுடைய அறிவு யாரிடத்தில் அனுபவம் ஆகின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்வு, இந்த பூலோக வாழ்வு, இம்மை இன்ப வாழ்வை கடந்து மறுமை இன்ப வாழ்வையும் பேரின்ப வாழ்வையும் கொடுக்க வல்லது. அதான் பெரிய தயவுடைய அறிவை பூரண இன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க பெருமானார். அந்த பூரண இன்பம், அந்த பெரிய தயவுடைய அறிவு என்பது எப்பேற்பட்டதென்றால் அது ஒப்பற்ற பெருந்தயவுடைய, அதுக்கு ஒப்பு உமை சொல்ல முடியாது. அப்படி ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவு என்றார். அப்போ அந்த பேரறிவு என்பதுதான் இறைவனுடைய அறிவு. அந்த அறிவு எதனால் வந்தது தான் இப்போ நம்ம பார்க்கணும். அந்த அறிவு பேரறிவு என்றார் இல்லையா, அது ஒப்பற்ற பெருந்தயவு என்றார் இல்லையா. அந்த ஒப்பற்ற பெருந்தயவு என்பது ஒரு வார்த்தையில் எங்கே நிற்குது, எதை சுட்ட வருது? அதுக்கு தான் பெருமானார் சொல்கிறாரு, எனது அறிவு அண்ட அண்டங்களையும் கடந்து இருக்கின்றது. எனது அறிவு அண்ட அண்டங்களுக்கு அப்பால் கடந்து இருக்கின்றது. இது எதனால் வந்தது எனில் ஒருமையினால் வந்தது என்றார். என்னை போல தாங்களும் ஒருமை உடையவர்களாய் இருந்தால் இந்த பேரறிவாகிய அருள் அறிவை பெற்றுக்கொள்ளலாம், கடவுள் அறிவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு விளக்குறாங்க. ஒருமை, தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை வந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் ஏறா நிலைமசை ஏறலாம். என்னை ஏறா நிலைமசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு, வேறு எதையும் என்னை தூக்கி விடவில்லை அப்படின்னு தெளிவுபட நம்ம பேருபதேசத்தில் ஐயா விளக்கியிருப்பாங்க. அப்போ மகா மந்திரத்தின் சிறப்பு தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அந்த மகா மந்திரத்தின் சிறப்பு என்னன்னாக்கா, இப்போ அண்டம் முழுவதும் நிறைந்திருப்பது ஓங்கார நாதம். அண்டம் முழுவதும் நிறைந்திருப்பது ஓங்கார நாதம். ஓ, இந்த ஓசை எங்கும் வியாபித்து இருக்கின்றது. இந்த நாதம்தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டு இருக்கின்றது. இந்த இயக்கமாகிய ஓங்கார நாதம் நம் உடலிலும் இயங்கிக் கொண்டு நம் உடலையும் இயக்கிக் கொண்டு இருக்கின்றது. இந்த ஓம் என்கின்ற அந்த பிரணவ நாதம், ஓம் என்கின்ற பிரணவ ஜோதி, அதனால தான் ஓம் சுத்த பிரணவநாத ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது சுத்தம் என்பது இந்த அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானுடைய மார்க்கத்தில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த எல்லையற்ற பேரருள் ஆற்றல், பேரின்ப சித்தி பெருவாழ்வு, இதுதான் சுத்த நிலை. இது எப்படி அண்டத்திலிருந்து நமக்கு காரியப்படுது, எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இதுதான் மகா மந்திரத்தின் சிறப்பு. இப்போ பிரணவ ஜோதி அப்படின்னு சொன்னாலும், பிரணவ நாதம் சொன்னாலோ, நாதம் என்பது நாத அணுக்கள். நீங்கள் அணுக்களின் வடிவில் தான் போனோம். எல்லாமே அணுக்களுடைய செயல்பாடு தான். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அணுக்கள் நீக்கமர நிறைந்திருக்கின்றன. சரிங்களா? ஆகாயம் என்பது வெட்ட வெளியாக பார்க்குறோம், ஆனால் அதில் என்ன நிறைஞ்சிருக்குது? நாத அணுக்களும் பிந்த அணுக்களும் மகார அணுக்களும் நிறைஞ்சிருக்குது. அப்படி இந்த நாத அணுக்கள் ஒன்றோடு ஒன்று கலப்புறும் போது ஓசை வெளிப்படும். பிந்து அணுக்கள் ஒன்றோடு ஒன்று வராயும் போது உங்களுக்கு ஒளி வெளிப்படும். நாத அணுக்களும் பிந்து அணுக்களும் ஒன்றோடு ஒன்று கலப்புறும் போது அங்கு மகார அணுக்கள், இன்பத்தை தரக்கூடிய அணுக்கள் வெளிப்படும். இது அண்டத்தில் வெளிப்படுறது, அப்படியே பிண்டத்திலும் வெளிப்படும். அண்டத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. மகா மந்திரமாகிய ஓங்காரம் நாதம் ஒழித்து கொண்டே இருக்கின்றது. அங்கே
சிருஷ்டி நடந்து கொண்டே இருக்கின்றது. படைத்தல், காத்தல், மறைத்தல், துருசி நீக்குதல், பக்குவம் வருவித்தல், அனுகிரகித்தல் எல்லாம் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இதே வேலை இந்த பிண்டத்திலையும் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அது சீராக நடைபெறுவதற்கு மகா மந்திரம் நமக்கு பெரிய ஒரு பற்றுக்கோடாக உள்ளது என்பதுதான் இன்றைக்கு நாம் பேச போகிற விஷயம். அந்த மகா மந்திரம் எந்த அளவுக்கு நம்முடைய தேகத்தில் இருக்கின்ற இந்த பிரபஞ்ச ஆற்றலை, இந்த தேகம் என்பதும் தேகத்தை சார்ந்திருக்கின்ற இந்திரியங்கள், கரணங்கள், ஜீவசக்தி, ஆன்மசக்தி, அருள் சக்தி இத்தனையும் இங்கே எப்படி அனுபவம் ஆகும்னாக்கா, அண்டத்தில் இருக்கின்ற அந்த ஆற்றல் இந்த பிண்டத்தில் காரியப்படுவதற்கு ஒரு கனெக்ஷன் வேணும். சரிங்களா? ஒரு கனெக்ஷன் வேணும். அந்த கனெக்ஷன் தான், அந்த நிலைதான் அருட்பெரும் ஜோதி மகா மந்திர வடிவத்தில் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த மகா மந்திரத்தை சரியான வழியில் நாம் பயன்படுத்தினால் சந்தேகமே இல்லை, அண்டத்தில் இருக்கின்ற அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் இந்த பிண்டத்தில் எளிதாக காரியப்பட்டுவிடும். அதுதான் மகா மந்திரத்தின் தனி பெரும் சிறப்பு. அகார, உகார, மகாரம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார வடிவத்தின் 3 நிலைகள் உள்ளது. எல்லாருக்கும் தெரியும், படிச்சிருப்போம். சரிங்களா? அந்த ஓம் என்பதே அகார, உகார, மகாரம் தான். அப்போ இந்த அகாரம் என்பது படைத்தல், பிரம்மன். உகாரம் என்பது காத்தல், விஷ்ணு. மகாரம் என்பது ருத்திரன், துரிசு நீக்குதல். அதான் அழித்தல் சொல்லுவாங்க சமய மதங்களில். நம்முடைய சுத்த சன்மார்க்கத்தில் அழித்தல் என்பது நாம் துரிசு நீக்குதல் என்பதாக சொல்கிறோம். தீயவற்றை நீக்கி நல்லவற்றை கொண்டாடுறது, அது அழித்து கொண்டாடுறது துரிசு நீக்குதல். அப்போ பக்குவம் வரவித்தல், அனுகிரகத்தல், இதெல்லாம் 5 தொழில். இப்படி இந்த 3 நிலைகள். இப்போ சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் அவர் மந்திர உபதேசம் பண்ணார். மந்திர உபதேசம் பண்ணும்போது ஏன் பண்ணார் அப்படின்னாக்கா, பிரம்மனை அவர் சிறையில் அடைச்சார். ஏன்னாக்கா படைக்கும் தொழிலான பிரம்மனுக்கு ஓங்கார நாதத்தினுடைய ஓங்காரத்தினுடைய உண்மை பொருள் தெரியல. அதனால் அவரை சிறையில் அடைச்சேன். ஒரு படைக்கும் தொழிலை உடைய அந்த பிரம்மனுக்கு ஓங்காரத்தினுடைய பொருள் தெரியலனாக்கா அப்புறம் எதுக்கு அந்த வேலையை அவர் செய்யணும்? அதனால தான் அவர் சிறையில் அடைச்சேன்னு புராணத்தில் படிக்கிறோம். சரிங்களா? அப்போ உனக்கு தெரியுமா சொல்லு அப்படின்னு சிவபெருமான் கேட்குற மாதிரியும் இவர் உபதேசம் பண்ணுற மாதிரியும் நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அப்போது அவர் என்ன உபதேசம் பண்ணார் அதை பற்றி யாருக்காவது தெரியுமா? உபதேசம் என்பது ஒரு குரு சொல்ல சிஷ்யன் கேட்டுக்குது, அதோடு அது நிற்கும், அவ்வளோதான், அது வெளியே வராது. ஒரே குரு பல சிஷ்யங்கள் இருப்பாங்க. அந்த சிஷ்யங்களுக்கு ஒரே மாதிரி சொல்லுவாரா வேற மாதிரி சொல்லுவாரான்னு தெரியாது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அது அவங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குரு வந்து உபதேசிப்பார். அது அதோடு நிற்கும். இப்போ இங்கே சண்முகர் என்று சொல்லக்கூடிய சண்முக சித்தர் தன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானுக்கு அந்த மகாமந்திர இந்த ஓங்காரத்தை உபதேசம் செய்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் குருசாமின்னு பேர் வந்தது. அப்போ என்ன செஞ்சார் தெரியல. சரியா? ஆனால் இதுக்கான விளக்கத்தை வள்ளல் பெருமானார் சொல்கிறார். எங்கே சொல்கிறாரு? உன்னுடைய பகுதியில் ஓங்காரத்தின் உட்பொருள்னு சொல்கிறார். படைத்து காத்து அழிப்பதே ஓங்காரத்தின் உட்பொருளாம். அப்போது அகாரம் என்ற அணுக்கள், அகாரம் என்பது படைக்கும் பிரம்மன், அது படைக்கும் அணுக்கள், அகார அணுக்கள் உண்டு அண்டத்தில். உகார அணுக்கள், அந்த படைத்த அணுக்களை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த உகார அணுக்களுக்கு உண்டு. அகாரம் என்பது ஆகாசத்தை குறிக்கும், உகாரம் என்பது அது கலந்திருக்கின்ற காற்றை குறிக்கும். அதனால தான் மகாவிஷ்ணுவுக்கு அந்த காத்தோட கலந்த ஒரு நிலையில் தத்துவத்தில் சொல்லுவாங்க, மால் அப்படின்வாங்க. சிதம்பரத்தில் ஆகாசம் சிவபெருமானு, அங்கே இருக்கிற அந்த பெருமாள் பள்ளி கொண்டிருப்பது அந்த ஆகாசத்தில் காரியப்படுகின்ற காற்று, வாயு, அது விஷ்ணு. சரிங்களா? ஆகவே இந்த படைக்கும் அணுக்களாகிய அகார அணுக்கள், அதை காக்கும் அணுக்களாகிய உகார அணுக்கள், இந்த ரெண்டும் கலப்புறும் போது மகார அணுக்களாகிய நமக்கு பெரு வாழ்க்கை நிலை, அண்டத்து இரையாற்றல், அண்டம் இயங்குகின்றது, இந்த பிண்டமும் இயங்குகின்றது. இப்படி இந்த விஷயத்தை நம்ம உடம்பில் பொருத்தணும். எப்படி பொருத்துறது?
அங்கே சொல்கிற அதே அண்டத்தில் இருக்கின்ற அகார அணுக்கள், உகார அணுக்கள், மகார அணுக்கள் இந்த சிரசில் இருக்குது. அது இந்த உடம்பை தேவையான அணுக்களை படைக்கும், தேவையான அணுக்களை காப்பாற்றும். பிறகு இந்த 2 அணுக்களும் அகாரமாகிய சிரசணுக்கள், உகாரமாகிய தேக அணுக்கள், இந்த 2 அணுக்களும் சீர்படும்போது மகார அணுக்களாகிய அருட்பெரும் ஜோதி மகார அணுக்கள் உற்பத்தி ஆகி இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றா இணைச்சிடும். இது இணைப்பதற்கு ஒரு பற்றுக்கோடு, ஒரு மகா மந்திரம் தேவைப்படுகிறது. அதுக்கு பேர் தான் மகா மந்திரம் என்று அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இதில் மொத்தம் கூட்டினீங்கன்னா 33 எழுத்துக்கள் வரும். தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இந்த 33 எழுத்துக்களும் மூலாதாரத்திலிருந்து நடுவில் இருக்கிற அந்த உச்சந்தலையில் இருக்கிற அந்த ஓங்காரப்படத்தில் இருக்கிற ஆன்மாவரையும் அதிர்வலிகளை ஏற்படுத்தக்கூடியது. ஏனென்றால் முதுகெலும்புல மொத்தம் 33 வளையங்கள் இருக்குது, 33 எலும்பு வளையங்கள். அதில் ஒவ்வொன்றுத்திலையும் அதிர்வை கொடுக்கக்கூடிய சக்தி மகா மந்திரத்திற்கு உண்டு. அதனால் இந்த மகா மந்திரம் என்ற அந்த மந்திரத்தில் 33 எழுத்துக்களை பெருமானார் பிரயோகப்படுத்தியிருக்கிறார். அந்த எழுத்துக்கள் நாம் உச்சரிக்கின்ற நேரத்தில் உச்சரிக்கின்ற தன்மையோடு மகா பக்தியோடு சிரத்தையோடு உச்சரித்தால் நமக்குடைய நீங்கள் எந்த குருவும் தேடி போய் மூலாதாரம், சுவாஸ்தானம், மணிப்புரகம், அதானதகம், விசித்தி, ஆஞ்ஞைன்னு மூச்சு பயிற்சி பண்ணிக்கின்னு முக்கிக்கின்னு எல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம். ஒரு இடத்துல உட்கார்ந்து விடியற்கால பொழுதுல மகா மந்திரத்தை பெருமானாரை நினச்சிக்கிட்டு அவர் திருவடியை வணங்கிட்டு, என் குருநாதனே எனக்கு மூலாதாரத்தில் இருக்க குண்டலி சக்தியை உச்சிக்கு எழுப்பி விடுனா எழுப்பி விட்டுருவார். இந்த மகா மந்திரத்தை சொல்லணும். புலைக்களை தவிர்த்து கொண்டு ஜீவகாரணிய சிந்தனையோடு எந்த உயிருக்கும் உபத்திரமும் கொடுக்காமல், தீங்கு செய்யாமல், வஞ்சனை செய்யாமல், சூதுவாது அட்ட நிலையில் சுத்த மனதோடு அமர்ந்து மகா மந்திரத்தை சொன்னால் இது சித்திக்கும். அப்படி ஒரு அற்புத ஆற்றலை உடையது. வள்ளல் பெருமானார் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? விசாரம் செய்யுங்கள், தெய்வத்தினுடைய உண்மை என்ன என்று விசாரம் செய்யுங்கள். அந்த விசாரம் அண்ட விசாரம், பிண்ட விசாரம் அப்படின்றாரு. அண்டத்தில் உள்ள உண்மை என்ன, சூரியன் எப்படிப்பட்டது, சந்திரன் எப்படிப்பட்டது, நட்சத்திரங்களுடைய தன்மை என்ன, அக்னியுடைய தன்மை என்ன, விசாரம் செய்யுங்கள். தேகத்தில் இந்த உடம்பில் உள்ள ஆன்மாவின் நிலை என்ன, ஜீவசக்தி நிலை என்ன, கரணங்கள் எப்படி வேலை செய்யுது, இந்திரியங்களுடைய தன்மை என்ன, இதையெல்லாம் விசாரணை செய்யுங்கள். இப்படி அண்ட விசாரம் பிண்ட விசாரத்தை தொடர்ந்து செய்ய 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 இப்படி செய்யும் போது என்ன உண்டாகின்றது? வைப்ரேஷன். இந்த உடம்புல உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை என்ன வைப்ரேஷன் உண்டாகுதுனாக்கா, என்ன அழுத்தங்கள் அந்த அணுக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. எந்த அணுக்களுக்கு? அறிவு அணுக்கள் ஒன்று உண்டு. அந்த அறிவு அணுக்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணும்? தன்னிடத்தில் இருக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்தும். தன்னிருக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்தும். கேள்வி கேட்டாதான் பதில் வரும், கேள்வி கேட்காம பதில் வராது. அது போல எண்ண அழுத்தத்தை கொண்டு நாம அந்த அணுக்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். இதைதான் என்ன சொல்றார் பெருமானாரு? விசாரண அதி உஷ்ணத்தால் அல்லது மற்ற எந்த உஷ்ணங்களாலும் இந்த திரைகளை நீக்கிக் கொள்ள முடியாது. அது ஒரு யோகியினுடைய தரத்தில் மட்டுமே சாத்தியம். மனித தரத்தில் அந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணிக்கொள்ள முடியாது அப்படின்னு விவரமா சொல்லிட்டாரு இல்லைங்களா? அந்த விசாரம் அந்த விசாரம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும், யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும். மனிதத்தில் உற்பத்தி பண்ணிக்கொள்ள முடியாது. வேறு எந்த வகையில் உற்பத்தி பண்ணிக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவரை ஜபிக்கின்றதுனாலும், தோத்திரம் செய்கின்றதுனாலும், சரிங்களா, தியானம் செய்கின்றதுனாலும், இறைவனை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பதினாலும் அந்த சுத்த உஷ்ணத்தை கோடி கோடி பங்கு ஒரு யோகி வனம், மலை, முளை இப்படிலாம் போயிட்டு குகையெல்லாம் போயிட்டு இது பண்றாங்க பாருங்க. இந்த இடத்தெல்லாம் போய் அவங்க அதி தீவிரமா அந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கின்றார்கள். ஆனால் அப்படி நம்மால் முடியாது. அதற்கு பதிலாக நாம் இப்படி ஆண்டவரிடத்தில் விசுவாசம் கொண்டு பக்தி கொண்டு தோத்திரம் செய்து ஜபம் செய்து தியானம் செய்து வந்தால் பெற வேண்டிய அதிக உஷ்ணத்தை பெற்றுக்கொண்டு பெற வேண்டிய லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொல்றாங்க. அப்போ அந்த விசாரம் செய்தால்தான்
நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும் என்பது நமக்கு நல்லா தெளிவாயிடுச்சு. அப்ப அந்த விசாரம் என்ற சத்து விசாரத்தை தோத்திரம் ஒரு ஜாமம் நேரம் இக விசாரிப்பு இல்லாமல் பர விசாரிப்போடுன்னு சொல்றாரு. அப்ப இக விசாரிப்புனா இந்த பூமியில நம்ம வாழற இந்த விஷயங்களெல்லாம் கணக்கில் வச்சுக்காம இறைவனுடைய அருளை அடையணும் ஒரு அதிதீவிர விருப்பத்தோடு நம்ம அப்படி செய்து கொண்டு வந்தால் நமக்கு என்ன ஆகுதுனாக்கா அந்த அழுத்தம் நம்முடைய அணுக்களுக்கு தரப்படுகின்றது. என்ன அழுத்தத்தின் மூலமாக என்ன ஆகுனாக்கா ஒரு அணுவனாக்கா அதில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் 3 அடுக்கு இருக்குது. மேல் அடுக்கிலிருந்து கீழ் அடுக்கு வரையும் போனோம். அந்த 3 அடுக்குலையும் தாண்டி அருட்பெரும் ஜோதி என்ற பேராற்றல் உள்ளே குடிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு அணுவிலையும் குடிக்கொண்டிருக்கிறது. அது சிரசில் உள்ள அணுக்களிலும் இருக்குது, தேகத்தில் உள்ள அணுக்களிலும் இருக்குது. சிரசு சீரடையாமல் தேகம் சீரடையாது. முதல்ல சிரசு சீரடையணும். சிரசு சீரடையறதுக்கு தான் இந்த மகா மந்திரம் பயன்படும். பிறகு சிரசை சீர் செய்து விட்டு பிறகு அந்த ஆன்மாவானது தன்னுடைய அருட்பெரும் ஜோதி ஆற்றலை இந்த தேகத்துக்கு செலுத்தும். இது நடக்கிற ப்ராசஸ். வள்ளல் பெருமானாரும் அப்படிதான் பெற்றுக்கொண்டார்கள், ஞானிகள்லாம் அப்படிதான் பெற்றுக்கொண்டார்கள். சிரசு சீரடையாமல் உயிர் சீரடையாமல் உடல் சீரடையாது. சன்மார்க்கத்தை முதலில் நமக்கு காட்டிய திருமூலர் என்ன சொல்றாங்க, முதல்ல உடம்பை பற்றியே கவலைப்படலை. அவருடைய தியானம், தவம், யோகம் இதெல்லாம் சிர சம்பந்தப்பட்ட, உயிர் சம்பந்தப்பட்ட, ஆன்மா சம்பந்தப்பட்டதாக இருக்குது. அப்புறம் தானே சொல்றாரு, உடம்புடைய அருமை தெரிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்றாரு இல்லைங்க. அப்ப உடம்புடைய உண்மைத்தன்மை அவருக்கு அப்பதான் புலப்படுது. அப்போ உடம்பை எப்படி வளர்க்கணும் பார்க்கிறாரு. புரியுதுங்களா? ஆகவே இந்த உடம்பை வளர்ப்பது என்பது, உயிரை வளர்ப்பது என்பது ஒரு பெரிய கலை, ஒரு பெரிய கலை. அந்த கலை நம்மளுக்கு எப்படி சித்தி ஆகுதுன்னாக்கா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று வெறும் வாய் வார்த்தையா இல்லாம நாம உள்ளூர இருந்து அந்த விஷயத்தை, அந்த ஒரு அற்புத நிலையை வெளிப்படுத்தும். இது எதனால் சித்திக்கும் என்னால், கருணை ஒன்றுதான் நம்முடைய சாதனம்னு யாரு, எந்த ஆன்மா, மனித தேகத்தில் இருக்கிற ஆன்மா யாரு, நம்முடைய சுத்த சன்மார்க்கத்தின் லட்சியமே கருணையின் அடிப்படையில் தான் கடவுள் அருளை அடைய முடியும், வேற எந்த ஒரு விதத்திலும் இறைவனுடைய அருளை அடைய முடியாது என்ற உண்மை தன்மையை பெருமானார் சொன்னதை தீர்க்கமா நம்பி அந்த வழியில நின்னாதான் சித்திக்கும். பெருமானார் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துறாரு, நீங்க பேருபதேசம் நல்லா படிங்க, நீங்க படிச்சீங்கன்னாக்கா கிளியரா சொல்லிக்கிட்டே வருவாரு. மீண்டும் அந்த தயவை பத்தியே சொல்லுவாரு, அங்கங்க மீண்டும் ஒருமையே சொல்லுவார். முடிக்கும் போது இன்னும் சொல்லுவாரு, அது சொல்லிட்டான், மீண்டும் அந்த உரிமை வர வேண்டும், ஒருமை வர வேண்டும், அது வந்தால் தான் தயவு வரும், அப்போதான் ஏறா நிலைமை ஏறலாம், இன்ப அனுபவத்தை பெறலாம். மீண்டும் மீண்டும் பல இடங்கள் இதை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே வருவார். ஏனென்றால் நமக்கு நாம் வெறும் நினைக்கிற மாதிரி வெறுமனே ஆண்டவரிடத்தில் பக்தி செலுத்துவது என்பது அது அந்த அளவுக்கு நமக்கு சுகத்தை கொடுக்காது. வெளிப்படையாக சொல்றோம், ஜீவகாரணிய சிந்தனையோடு இருந்து ஆண்டவரிடத்தில் பக்தியும் அன்பும் செலுத்தினால் அது சித்திக்கும், இல்லை என்றால் அது சித்திக்காது. மாணிக்க வாசகர் அன்பை பெற்றுக்கொண்டு அருளை பெற்றுக்கொண்டவர். வான் கலந்த மாணிக்க வாசகா நின் திரு வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் அப்படின்னு அழகா பாடியிருக்காரு. அந்த அன்பு என்ற அந்த நிலையை அடையத்துக்கே அவர் பெரிய பல பிறவிகளை எடுத்திருக்காரு. புரியுதுங்களா? அப்போ அந்த அன்பு எப்போ வளருது, அவருக்கு அந்த ஜீவ காருண்யம் என்கின்ற சிந்தனை வளர்றதுக்கு பல பிறவி தேவைப்பட்டது. ஆனா அதுதான் மூலம் என்பது அந்த காலத்துல இயற்கையாக வெளிப்படுத்தப்படவில்லை. அதனால டைரக்டா பக்தி பக்தி பக்தின்னு செலுத்தினாங்க. ஆகவே அப்படி போகும்போது வள்ளல் பெருமானார் நினைக்கிறார், அவருக்கு தெரியுது விஷயம், இது வெறுமனே அன்பினால அருளை அடையிறது என்பது அடையலாம், ஆனா அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது. அதனால விரைந்து நன்மை அடைவதற்கு, அன்பை பெறுவதற்கு நமக்கு எதிராக தேவைப்படுதுன்னு அவர் ஆய்ந்து அறிந்து முயற்சி செய்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கும் போதுதான் நமக்கு முன் சாதனம் கருணையானதினாலே அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திர வாக்கியத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார்.
அப்படின்னு சொல்லி அதை அந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கின்ற விஷயத்தை அவர் நடைமுறைக்கு கொண்டாந்தாரு. அதில் அவர் வெற்றி அடைஞ்சாரு. பிறகுதான் நமக்கே சொல்றாரு. அதில் பாஸ் ஆகாம அதில் முழு உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த முத்தேக சித்தி பெறாம அவர் அந்த மகாமந்திரத்தை நம்ம சொல்லிடல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்க சொல்லவே இல்லை. ஏன்னா தனக்கு சொல்லப்பட்ட அந்த மகாமந்திர உபதேசத்தினுடைய உண்மைத்தன்மையை நன்கு அறிந்து உணர்ந்து புணர்ந்து அனுபவித்து அதனுடைய முழு வடிவமும் தானே அந்த வடிவம் ஆன பிறகுதான் பெருமானார் மகாமந்திரத்தில் இவ்வளவு ஆற்றல் இருக்குது, நீங்க அதை பயன்படுத்துங்கன்னு கருணையோட ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையினால் குறிப்பிட்டேன், குறிக்கின்றேன், குறிப்பிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மகாமந்திரம் என்பது நமக்கு என்ன கொடுக்குதுனாக்கா, ஆக்சுவலா மகாமந்திரத்தில் வவ்வல் சவுண்ட் என்று சொல்றக்கூடிய ஆ உ ஏ ஓ இ இது 5 இருக்குது. அப்படி பார்க்கும்போது மகாமந்திரத்தில் இந்த 5 3 5 3 5 15 ஓடுது. தனிப்பெரும் கருணையில் ஒரு 9 வார்த்தை 7 எழுத்து 9 எழுத்துன்னு பிரித்து பார்த்தா 9 7 வரும். இப்படி இத்தனை எழுத்துக்களும் அண்டத்து இறையாற்றலை கிரகித்து கொடுக்கக்கூடிய சொல் வல்லம் மிக்க ஒரு, அதான் தமிழுடைய சிறப்பே. தமிழுடைய சிறப்பே என்னன்னாக்கா, அண்டத்து இறையாற்றலை அண்டமே அதுவாக தான் நிற்குது. அண்டமே ஓங்கார சுரூபமாக நிற்குது. அந்த ஓங்காரத்திலிருந்து வெளிப்பட்ட அத்தனை எழுத்துக்கள் தான் இந்த மகாமந்திரமாக நிற்குது. அப்போ அந்த மகாமந்திரத்தை நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், இப்போ ஒன்றும் இல்லை, விடிகாலமாக 3 மணிக்கு அதை உச்சரணம் பண்ணுறோம், அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அது முறைப்படி ஜோதி ஏற்றி வச்சு ஜோதிக்கு முன்னாடி அமர்ந்து வள்ளல் பெருமானாரை தியானித்து, வள்ளல் பெருமானிடத்தில் இந்த மகாமந்திரத்தை நான் ஜபம் செய்கிறேன், பெருமானாரே எனக்கு இது சித்தி ஆகணும், என்னுடைய ஆற்றலை அண்டத்து இறையாற்றலை இந்த பிண்டத்தில் செலுத்தணும், இந்த பிண்டத்தில் இருக்கிற மூலாதாரத்தில் இருந்து உச்சி வரையில் இருக்கிற அந்த அத்தனை பிரகாசம் அப்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய 12 நிலைகளை, சரிங்களா, 12 கையில் வைக்கிறாங்க இல்லையா முருகப்பெருமானுக்கு, அப்படி 12 நிலைகளை அது கடந்து எனக்கு உண்மை நிலையை, என்னுடைய உண்மை நிலையை காட்டணும், உங்களுடைய உண்மை தரத்தை காட்டணும் அப்படின்னு அதிதீவிர விருப்ப முயற்சியோடு செய்து வந்தால் கண்டிப்பாக மகாமந்திரத்தினுடைய அந்த ஆற்றல் நம்முடைய அணுக்களில் உள்ள, அந்த தேக அணுக்களில் உள்ள முதல்ல சிரச அணுக்களில் உள்ள பிந்தணுக்கள், அகார அணுக்கள், உகார அணுக்கள் இவையெல்லாம் பலப்படுத்தி கொடுக்கும். இதில் சந்தேகமே கிடையாது. சிரசு சீரடையணும். யாரெல்லாம் இந்த ஒழுக்கத்தில் இருந்து இந்த வழிபாடு பண்றாங்களோ அவர்களுக்கு குருமார்கள், யார் யார் எந்தெந்த குருமார்களை வணங்குறாங்களோ, அது வள்ளல் பெருமானாரை வணங்கினாலும் சரி, அகத்தியரை வணங்கினாலும் சரி, சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய ஆறுமுக பெருமானார், ஆறுமுக பெருமான் என்ற சித்தர் சத்தியமா உண்டு, அதில் சந்தேகமே கிடையாது. புரியுதுங்களா? வள்ளல் பெருமானார் முருக பக்தியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே செய்யலையேனாக்கா, அது அவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு என்ன புரியுதோ அப்படி நமக்கு தெரியும். அதை பெருமானாரும் வெளிப்படுத்திட்டாரு. அந்தந்த பக்குவம் வரும்போது அது அவங்களுக்கு விளங்கும். நீ எதையும் சொல்லி விளக்க வேணான்னு சொன்னதுனால அதை பற்றி சப்ஜெக்டுக்கே போல. புரியுதுங்களா? ஆனால் சண்முக சித்தர் என்று சத்தியமாக ஒரு சித்தர் உண்டு. புரியுதுங்களா? அவர் அக்னியிலிருந்து தோன்றியவர், அதில் சந்தேகமே கிடையாது. அவருடைய காலமெல்லாம் கணித்து அறிய முடியாதுன்னே சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த நிலை வரும்போது இவர்களுடைய உண்மையெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரிய வரும். அகத்தியர் என்ன பண்றாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. சரிங்களா? அவர் பண்ற வேலை பெரிய வேலை. அது நீங்க அவரை கும்பிட்டாலும் சரி கும்பிடலாலும் சரி, நீங்க எந்த சாமி கும்பிட்டாலும் அவர் தான் அங்கே வேலை செய்வார். சிரசில் ஆணவ அணுக்களை ஒழிக்கக்கூடிய அந்த தொழில் தான் அகத்தியர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நாம் நேரடியாக கேட்குறோம். புரியுதுங்களா? அது பெருமானாரும் அவங்க உடனிருந்து உரையாடுவார். அதாவது இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைனாக போல, ஆனால் இருக்கிற உண்மை. அதனால எந்த ஞானிகளையும் எந்த சித்தர்களையும் நாம் தூற்ற வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உண்மை என்ன அது தெரிஞ்சுக்க முற்பட வேண்டும். நம்முடைய உண்மையே நமக்கு தெரியல, பிறகு அருளை பெற்றுக்கொண்ட அந்த மகான்களை எல்லாம் சுட்டி காட்ட தகுதி ஒரு அணுத்துணை கூட நம்மளுக்கெல்லாம் கிடையாது. அப்படி செய்தால் சுத்த ஞானிகளை தூஷணம் செய்வதற்கு சமமாகி நாம் ஏற வேண்டிய பெருமானார் நம்மளை பார்த்து பெருமைப்படுவார். பெருமானார் நம்மளை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான், மற்ற சித்திரங்களை தாழ்ந்து பேசுகிறான், அதனால தூக்கி விட்டுருவான்னு நினைக்காதீங்க, தூக்கி இறக்கி விட்டுருவாரு. புரியுதுங்களா? இது நடக்கும், இதான் உண்மை. ரொம்ப பேர் ஏறாமல் நிற்கிறதுக்கு காரணமே இதுதான். மற்ற யார்
ஒரு சாதாரண ஒரு உயிரினத்துக்கே துன்பம் தரக்கூடாது என்றோம், ஒரு சாதாரண மனுஷனை இழிந்து பேசக்கூடாது என்றோம். நீ எப்படி மற்ற மகான்களை பற்றி பேசுவ? என்ன தெரியும்? அவர் சொன்னாரியா, அருட்பெரும் ஜோதி நிலையிலேருந்து பேசினாரியா. அசுத்த மாரியா காரிய சித்தர்கள் என்னாரு, சுத்த மாரியா காரிய சித்தர்கள் இல்லைன்னு சொன்னாரு. அது அருட்பெரும் ஜோதி பேசுது அந்த விஷயத்த. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு உண்டு உரிமை, அவர் படைச்ச உயிரினங்கள், அவர் எப்படியும் பேசுவாரு, அவருக்கு அந்த உரிமை உண்டு. தன் பிள்ளைகளை பற்றி அவர் சொல்லுவாரு. நம்ம யாரு? நாம் அதில் ஒரு அணுகுத்தோட மேலே ஏறல. ஆகவே நாம் நம்முடைய தரத்தை பார்க்கணும். நம்முடைய தரம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது, நாம் எப்படி நம்மளை வளர்த்துக்கிறது, அதுக்கான உபகாரம் என்ன, இப்படி முயற்சி பண்ணி நாம் மேலே ஏறத்துக்கு முயற்சி பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு நல்ல ஒரு பண்பாடு. ஆகவே இப்படி இந்த உண்மையெல்லாம் ஒரு காலத்தில் நானும் பேசினவ தான் இப்படியெல்லாம், தெரியுங்களா, எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவங்கெல்லாம் உண்டு என்பதை பெருமானார் காட்டிவிட்டார். அவர்களெல்லாம் உரையாடுறாங்க, அவங்கெல்லாம் எல்லாமே செய்கிறாங்க. அவங்க அனுகிரகம் இல்லாமல் செத்தவர்கள் எழுந்து திரிந்து மீண்டும் மகிழ்ந்திருப்பார் சொல்றாரு. அவங்களாம் ஒரு காலத்தில் அரெஸ்ட் ஆகியிருந்தாங்க. கலியினுடைய தாக்கம் இப்பயும் இருக்குது. கலியினுடைய தாக்கம் இது கொஞ்ச நாளைக்கு இருக்குன்றாரு, சரிங்களா. ஆனால் குருமார்கள் எல்லாருமே, செத்தவர்கள்லாம் சமாதியில் இருந்தவங்களாம் எழுந்துட்டாங்க. பெரிய பெரிய ஞானிகள்லாம் அடங்கி இருந்தவங்களாம் மீண்டும் உயிர் பெற்று எழுப்பிட்டார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அவங்கெல்லாம் எழுந்து இப்போ எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வேலை செய்கிறோம் டமராட்சிக்க மாட்டாங்க. நான் திருவொற்றியூரில் இருக்கிறேன். பட்டினி தடிகளுடைய பெருமை எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படியே பாடலை கேட்குறோம், செய்கிறோம். அவர் என்ன வேலை செய்கிறார் தெரியுமா? அங்கே உட்காந்துக்கிட்டு சும்மா இருக்கார் நினைக்கிறீங்களா? போய் போய் வணங்கி பாருங்க அருட்பெரும் ஜோதி. ஆகவே அவங்கெல்லாம் ஒரு ஜீவகாரணிய பணி பண்ணிட்டு இருக்கிறாங்க, தெரியுங்களா. அவங்களே சொன்னது, அவங்க ஜீவகாரணியம் பணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளையெல்லாம் மேலேற்றி அதன் மூலமா அவங்க ஒரு நிலையை அடைகிறாங்க. அப்படி அடைஞ்சவங்க தான். நம்ம திருவள்ளுவரை பற்றி பேசுகிறோம். திருவள்ளுவர் வள்ளல் பெருமான மாதிரி அடையலை, உண்மைதான் அடையலை. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் அதோட ஸ்டாப் ஆயிடல. அவர் திருக்குறளை எழுதும்போது இருந்த நிலை வேற. அவர் சமாதி அடைஞ்சார். ஆனால் இப்போ சமாதியில் இல்லை, அவர் ஒளி தேகத்தில் இருக்கிறார், தெரியுங்களா. அது மாறிடுச்சு. ஒளி தேகத்தில் இருக்கிறாரு. பட்டினி தடிகள் ஒளி தேகத்தில் இருக்கிறார். கரும்போட நிற்பார் ஒளி தேகத்தில் அங்கே சன்னிதானத்தில். ஆகவே இதெல்லாம் எப்படின்னாக்கா அவங்க பண்ண கருணை, அவங்க பண்ண அந்த ஜீவகாரணியம், வந்தவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க பாரு. இது அந்த பண்ணுற அந்த புண்ணியம் பல ஆண்டுகள், 100 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் பெருகி பெருகி அவங்க மாற்றுது. அடுத்த கட்டம் அருட்பெரும் ஜோதி நிலைக்கு, வள்ளல் பெருமான நிலைக்கு எழுதுவாங்களாம். அதுக்கு 3 நிலைகள் இருக்குதான் அவருக்கு. அவங்க சொன்னது, நான் வள்ளலின் தன்மையை அடைவேன், வள்ளலை அடைவேன். இன்னும் 3 ஸ்டேஜ் இருக்குதுன்றாரு. அது வரையும் அவங்க உபகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. வரவங்களுக்கு அனுகிரகம் பண்ணி பண்ணி அந்த புண்ணியத்தின் பயனால இறைவனே அந்த மாத்துறாரு அந்த தேகத்தை. இது நடக்குது. ஆனால் அவங்க பிறக்க மாட்டாங்க மனித தேகத்தில். தாய்மானவர் மட்டும் பிறப்பாருன்னு இருக்காரு பெருமானார். மீண்டும் இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஆகவே ஒவ்வொருத்துக்கும் ஒரு தரம் இருக்குது. ஆகவே நம்ம தரம் எங்கே இருக்குது ஒன்றுமே நம்மளுக்கே தெரியாது நம்ம தரம் எங்கே இருக்குன்னு. ஆகவே நம்ம தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு நாம் பெரும் முயற்சி எடுக்க வேணும். தேகத்தை விட்டால், தேகம் இருக்கிற வரையில் தான் நம்முடைய பேச்சு மூச்சு எல்லாமே. தேகம் விட்டுட்டா மீண்டும் ஒரு தேகம் கிடைக்கிறது கஷ்டம், சரிங்களா. கிடைக்கும். பெருமானாருடைய திருவடியை பற்றி நல்ல முயற்சியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த ஆன்மா சத்தியமா எங்கேயும் போய் டைவர்ட் ஆகாது. நேராக பெருமானுடைய அருள் ஒளியில தான் கலக்கும். அவருடைய பிரணவ தேகத்தில் தான் இந்த ஆன்மா போய் ஒடுங்கும். மீண்டும் அவர் அந்த ஆன்மாவுக்கு அந்த பிறவியை கொடுத்துருவார், உடனே கொடுத்துருவார். ஏனென்றால் லேட் பண்ண மாட்டார். ஏனென்றால் சன்மார்க்கம் வளரணும், சுத்த சன்மார்க்கம் வளரணும். அதுக்கு நல்ல ஆன்மாவுக்கு தேவை. சுத்த சன்மார்க்கத்தில் எல்லாரையும் வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கிறாரு. பிள்ளைக்குலை தவித்து கொண்டு சத்திய நெறியில் பயணிப்பதற்கு ஆள்களை உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த ஆன்மாவுக்கள் இன்னும் நிறைவடையல, தேகத்தை விட்டுடுது, அந்த ஆன்மா தனியாக போயிடுது. அப்போ எங்கே போவோம்? அண்டத்தில் எங்கன்னா சுற்றிக்கிட்டா இருக்கும். சுத்திர ஆன்மாக்கெல்லாம் இருக்குது. அது ஒரு ஆன்மா பற்றி சொல்கிறேன். அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதனுடைய கதி என்ன இருக்குது, நாம் எப்படி இருக்கணும். பெரிய ஆன்மா அது, ஆனால் ஒன்றுமில்லாத போயிடுச்சு அந்த ஆன்மா. அவங்க சொன்ன உண்மையை இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மேடையில். அப்பேற்பட்ட அந்த நிலையில் நம்முடைய தேகம் காலபேதத்தால் தேகத்துக்கு ஆணி நேர்ந்தாலும் கவலைப்பட வேண்டாம் சொல்கிறாரு ஒரு பெரியவருக்கு ஐயா கடிதம் எழுதும்போது. அதே தான் இப்பயும் நம்முடைய உயிர் தேகத்தை விட்டு போகுது. ஏனென்றால்
சன்மார்க்கத்தை உணர்கின்ற அந்த பிறவி எப்போ தெரியுமா சொல்கிறாங்க? கடைசி 3வது தேகத்தில் தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மைத்தன்மை பூர்ணமாக தெரியும் என்றார் பெருமானார். 3வது நிலை. இப்போ இன்னொரு 100 பிறவி இருக்குதுனாக்கா 100, 99, 98வது பிறவில தான் ஒருவன் சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து ஜீவகாருண்ய சிந்தனையில் நிற்பான். அது வெறியும் படிநிலைகளை கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 3வது நிலையில வந்தவங்களுக்கு தான் இந்த இம்மை இன்ப வாழ்வாகிய ஒரு நிலை வாய்க்குது. அடுத்த பிரிவில மறுமை இன்ப வாழ்வு, அடுத்த இதுல பேரின்ப வாழ்வு. அது கூட பெருமானார் அடைஞ்ச நிலையெல்லாம் அடைய மாட்டோம், ஒளி தேகம் தான் பெறுவோம் சொல்றாங்க. ஒளி தேகத்தை மட்டும்தான் பெற முடியும். பிறகு இப்போ எப்படி பட்டினத்தார் வரவங்களுக்கு அனுகிரகம் பண்ணி 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 பல 100 ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு அந்த ஒரு கணக்கு வருமா, அந்த கணக்கின்படி அவங்களுக்கு அந்த தேகம் கிடைக்கும், பெருமாவுடைய நிலையை எய்துவார்கள். இப்பொழுது அந்த லிஸ்ட்ல இருக்கிற முதல் குருமார் யார் தெரியுங்களா? முதல் ஞானி திருமூலர். இன்னும் சில ஆண்டுகளில் அவர் அந்த அருட்பெரும் ஜோதி நிலையை அடைய இருக்கின்றார் என்பது கடைசியாக வந்த குறிப்பு. அப்போ அவர் சுத்த சன்மார்க்கத்தை பேசினாரா? சன்மார்க்கத்தை பற்றி பேசினார், சுத்த சன்மார்க்கம் கிடையாது. பெருமானார் வந்து தான் சொன்னாங்க. சன்மார்க்கத்தை சொன்ன திருமூலர் இன்னும் சிறிது ஆண்டுகளில், ஆண்டு கூட இல்லை, ரொம்ப நெருக்கத்தில், சில ஆண்டுகளிலோ சில நேரங்கள் விரைந்துட்டாங்க சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாங்க? அருட்பெரும் ஜோதி நிலையை எழுதுவார். அப்போ இப்போ அது அப்படி வரும்போது மாற்றங்கள் இன்னும் அதிகமாகும். ஏன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த நிலையிலிருந்து பண்ற காரியத்தை இப்போ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆன்மா வந்து அந்த நிலையில வந்து இறங்கும் போது அதுக்கு அடுத்து ஒவ்வொரு படியா மகான்கள் வந்து இறங்குறாங்க, அந்தந்த நிலையை எழுதுவாங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி ஆகும்? அதுக்கு தான் சாதாரண மக்களையும் பெருமானார் என்ன சொல்றாரு? எந்தவித தந்திரத்திலாவது மற்றவர்களையும் நம்மர்களாக்கி கொள்ளுங்கள் என்றாரு. எந்தவித தந்திரத்திலாவது. அப்படிதான் நமக்கு ஒரு பணி கொடுத்துருக்காரு, நம்ம தமிழ்நாடு முழுக்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் வந்து வெறும் கற்பனை கதையெல்லாம் நினைக்காதீங்க, உண்மை இருக்கிற உண்மையை சொல்றோம். ஆகவே இந்த மகாமந்திரம் என்பது அணுக்களின் ஆற்றலை வெளிக்கொணர்வது. ஒவ்வொரு அணுவலியும் அகார உகார மகார ஆற்றல்கள் அடங்கிய அணுக்கள் உண்டு. அதில் அந்த அணுக்களுக்குள்ள அருட்பெரும் ஜோதி என்ற பேராற்றலுடைய அணுக்கள் உண்டு. அந்த அணுக்களின் ஆற்றல் வெளிப்படணும்னாக்கா மேலே இருக்கிற அந்த அணு இலகணும். அது வந்து எரிஞ்சு அதனுடைய எப்படி எரிமலை வெடிச்சு செதறது. எனக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயா என் மூளையை பட்டுன்னு வெடிக்குதியா, பயமா இருக்குதியா, தலையெல்லாம் அப்படி எரிச்சலா இருக்குதியா, உடம்பெல்லாம் கனகனன்னு இருக்குதியா. நாங்க ஒன்றும் பயப்படாதம்மா, இது அப்படிதான், இதனுடைய சிஸ்டம் அப்படிதான். அணுக்கள் வெடிக்குது, செதறுது, அதனுடைய ஆற்றல் வெளிப்படும். ஆனா அந்த அம்மாவுக்கு புற்றுநோய் இருக்குது. அதனால நான் சொல்லிட்டேன், அந்த அவங்களுக்கு இதுல புற்றுநோய், ரத்தத்துல புற்றுநோய், புரியுதுங்களா? ஆனா அதுக்கான மருந்தை அகத்தியர் கொடுத்ததை நம்ம கொடுத்துருக்குறோம், அவங்க சாப்பிட்றாங்க. அதனால அவங்களுக்கு சில மாற்றங்கள் வருது. இதை நீ எந்த காலத்திலும் பயப்படாத, இது நன்மை தான் பண்ணும். ஆனா ஃபர்ஸ்ட் கெட்டதை பண்ணி தான், கெட்டதுனாக்கா உள்ள இருக்கிற அந்த கர்ம வினைகளின் படி அந்த அணுக்கள் அந்த சுமந்துட்டு இருக்கும். அந்த பாவ பதிவை பிரகிருதி அணுக்கள்னு சொல்லுவாங்க, பிரகிருதின்னு சொல்லுவாங்க. அந்த பிரகிருதி அணுக்கள்ல இந்த பாவ பதிவுகள் அணுக்கள்லாம் அடங்கியிருக்கும். அந்த 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 இது வெளிப்படணும், அது வெளிப்பட்டு நிர்மூலம் ஆகணும். அப்புறம் தான் அது உள்ளே இருக்கிற அருட்பெருஞ்சோதியுடைய நன்மை வந்து வெளிப்படும். அதுவரை இந்த துன்பம் இருக்கும், அதுக்கு கவலையே படாதன்னு. இப்படி பல பேர் என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகிறது, ஒன்றும் உதவாத அந்த தேகம் வீணாக போயிடும். இப்படியெல்லாம் உண்டு. ஆகவே சன்மார்க்கத்தில் அதுவும் பெருமானத்தில் நம்பிக்கை எனக்கெல்லாம், நான்லாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, ஆகவே அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. அது நம்ம கொடுக்குற நிலைக்கு நம்மளை வச்சிருக்கவும் கூடாது. அது பெருமானாரை முழுசாக நம்பி அவருடைய திருவடியை பற்றி வாழ்ந்தோம்னால் ஹாஸ்பிட்டல் எங்கனே நமக்கு தெரியாது, அது மாதிரி பண்ணிடுவார். அவரே எல்லாம் மருந்தாக இருந்து செய்வார். ஆனால் அவர் கேட்குற ஒரே ஒரு விஷயம், ஜீவகாருண்ய தன்மையோடு இரு. ஜீவகாருண்ய செய்கிறியோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் பண்ணுறாரு, செய்கிறது ரெண்டாவது. ஆனால் அந்த ஜீவகாருண்யம் என்கின்ற சிந்தனை உன் உயிரில் இருக்கணும், ஓட்டம் ஓடணும். அப்போ ஒருத்தனால ஒன்றுமே செய்ய முடியாது, ரொம்ப பரம ஏழை. இதோ நேற்று நான் 2 நாளைக்கு முன்னாடி வடலூரில் இருந்தேன். நான் அந்த மாமரத்தடியிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன், இதே வெள்ளாடையில் தான் வரேன். குப்பை பொறுக்கிறவர் பொறுக்கிட்டே வந்தார். திடீர்னு என்னை பார்த்தாரு,
அந்த குப்பை மூட்டையை தூக்கி போட்டார், வேசியை அவுத்தார், செருப்பை ஓரம் விட்டார். அப்பா சாமி சாமி அருட்பெரும் ஜோதி என்றார். எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பரம ஏழை பார்க்கும்போதே அந்த ட்ரெஸ்ஸு அவர் போட்டுருக்குது, குப்பை பொறுக்கிட்டு அதை வச்சு தான் அவர் வந்து சாப்பிடணும். ஆனால் அவர் பெருமானார் இடத்துல எவ்வளோ பக்தி பாருங்கள். அந்த தோற்றத்தை பார்த்த உடனே அந்த வெள்ளாடையில் பார்த்தோன்னா ஒரு கடவுளை பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி பணிந்து அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஐயா இது போல் பணிவு எனக்கு வேணையான்னு வேண்டிக்கிட்டேன். எவ்வளோ ஒரு அந்த ஏழ்மையிலையும் எவ்வளோ ஒரு பக்தி, எவ்வளோ ஒரு விசுவாசம் பெருமான இடத்துல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் நான் போயிட்டேன். ஆனால் போகும்போது தான் பார்க்குறேன் நான் செருப்பு போடாமல் திரும்பி போயிட்டேன்னு. மீண்டும் வந்தேன், செருப்பை போட்டுக்கின்னு போகும்போது தான் ஐயா அங்கே இருக்கிற திண்ணூறு எடுத்து அவருக்கு கொடுங்கன்னாரு. அதனால் அந்த திண்ணூறு எடுத்து மகாமந்திரம் சொல்லி ஐயா கிட்ட கொடுத்தேன். அவருக்கு வாங்கி சந்தோஷமாக வாங்கிக்கினார். வாங்கி வாயில் போட்டுனார், தெரியல வச்சுக்கிட்டார். இது ஏன் சொல்ல வரேனாக்கா, அந்த அன்பும் பணிவும் உள்ளவன் தான் இறைவனுடைய அருளை அடைவான் என்பது சர்வ நிச்சயம்னு மகான்கள் எல்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்க. அந்த வகையில் பெருமானார் அதான் சொல்கிறாரு, அன்பும் கருணையும் பணிவும் உடையவன் தான் அருளை அடைய முடியும். வேறு எல்லாரும் படிக்காது என்ன பண்ணுவாங்க, படிக்க தெரியாது, திருவிழாவை படிக்க தெரியாது. எத்தனை பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்களாம், ஐயா எனக்கு படிக்கவே தெரியாது, என்கிட்ட புக்கு கொடுத்தீங்களே. ஆனால் புக்கை கொடுக்க சொல்லி உங்கள்கிட்ட புக்கை வாங்க சொல்லி ஐயா சொன்னார் திருவிழாவை, அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா ஞான சபையில் வச்சே கொடுத்தேன். நீ தலைமாட்டில் வச்சு மட்டும் வச்சுக்கமா உனக்கு எல்லாமே நடக்கணும்னு. இப்போ அந்த மாதிரி பெரிய ஞானி மாதிரி ஆகிட்டாங்க, இத்தனைக்கும் படிக்க தெரியாது. சரிங்க, அவங்க அவ்வளோ விளக்கம் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட பெருமானார் அப்படி காரியப்படுறாரு. ஏனென்றால் இதெல்லாம் வந்து அவரிடத்தில் விசுவாசம், அன்பு, தயவு, கருணை இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்படி அன்பு, தயவு, கருணை என்ற மொத்த வடிவத்தையும் மகாமந்திரம் தன்னடக்கத்தை கொண்டு உள்ளது. ஆண்டவருடைய மொத்த வடிவம் தான் அருட்பெரும் ஜோதி மகாமந்திரம். இப்படி இதை உச்சரிக்க என்ன ஆவனாக்கா, சக்தி விசாரம். விசாரம் வி என்றால் அருள், சாரம் என்றால் துன்பம், துன்பத்தை நீக்குகின்ற அருள் வல்லமை பெற்றது விசாரம். அப்போ நீங்கள் ஒரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே என்னுடைய உண்மை என்னன்னே தெரியலையே, என்னுள்ள நீ இருக்கிறன்னு சொல்கிறீங்களே அருட்பெரும் ஜோதி, உங்களுடைய உண்மை என்னன்னு தெரியலையே, எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சர்வ காலமும் இருக்கின்ற போதும் படிக்கின்ற போதும் நடக்கின்ற போதும் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தக்க முயற்சியோடு இருந்தால், தெய்வத்தினுடைய உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சியோடு இருந்தால் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளலாம். பேருபதேசத்து மேலே நம்ம எங்கே போகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். பேருபதேசத்தில் எல்லாத்தையும் நல்லா சொல்லியிருக்கிறாரு. அதை மீண்டும் மீண்டும் படித்தாதான் நமக்கு உண்மையே விளங்கும். அப்படி அந்த விசாரம் செய்வதற்கு நமக்கு இந்த மகா மந்திரம் தான். மந்திரம் என்றாலே பற்றுக்கோடு, அதை வச்சு தான் ஒரு ஆன்மா மேல்நிலைக்கு அடைய முடியும். அப்போ அந்த மகா மந்திரத்தை சொல்கிறதுக்கே ஒரு மாமிசம் சாப்பிட்றவங்க மகா மந்திரம் சொன்னால், தொடர்ந்து சொன்னால் மாமிசம் சாப்பிட்ற இச்சையே போய்டும் தெரியுங்களா. ஆனால் சொல்ல வைக்காது, அதுதான் பிரச்சனை. சொல்ல வைக்காது, அந்த தரம் வராது. ஆனால் முயற்சி பண்ணி சொல்ல ஆரம்பித்தாங்கனாக்கா அதுக்கு கண்டிப்பாக அந்த மாமிச உணவு இச்சையே போயிடும். அது போன பிறகு தான் மற்றது எல்லாமே கைகூடும். மாமிச உணவை தவிர்த்து கொண்டவர்கள் என்ன பண்ணணும், அந்த ஜீவகாரணிய சிந்தனை, அந்த பேதம் இல்லாமல் ஐயா சொல்கிற அந்த ஒருமை, பேதமற்ற நிலை தான் ஒருமை நிலை. அந்த பேதமற்ற நிலையில் தான் தயவு வெளிப்படும். இவங்க வைணவர், இவர் சைவர், இவர் கிறிஸ்துவர், முஸ்லீமு இப்படின்ற பேதமும், இவர் நம்ம ஜாதி, இவர் பிள்ளை, இவர் முதலியார், இவர் நாயுடு என்ற அந்த ஜாதி பேதம், புரியுதுங்களா. இது மாதிரி மொழி பேதம், எந்த பேதமும் இல்லாமல் நிற்கிற நிலை தான் ஒருமை நிலை. இந்த நிலையிலிருந்து இங்கே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அப்போ தான் நீங்கள் வணங்கவே முடியும். அப்போ தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே காரியப்படுவார். பெருமான் என்ன சொல்கிறாரு, என்னை வணங்குறாங்க, என்னை பற்றி பேசுகிறாங்க, புகழறாங்க, பாடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் நான் அவங்களுக்கெல்லாம் வசமாக மாட்டேன்ட்டார். நான் எதுக்கு வசமாகுவேன்னா, என் உள்ளத்தில் இடம் பிடித்தவனே சன்மார்கி என்றார். என் உள்ளத்தில் இடம் பிடிப்பவனே சன்மார்கி. அப்புறம் அவர் உள்ளத்தில் யார் இடம் பிடிப்பாங்க? பேதத்தோடு வாழறவங்களா, ஜாதி சமய மதங்களை நம்பிக்கிட்டு, சரிங்களா, என்ன ஜாதி ஊன் ஜாதி நினைக்கிறவங்களுக்கு, கட்சிங்களை நம்பிக்கிட்டு வாழறவங்களுக்கு அப்போ பெருமானார் காரியப்படுவார். அணுத்துறையும் காரியப்பட மாட்டார். அவர் பளிச்சுன்னு சொல்லிட்டார். என் பேரை சொல்லி அன்னதானம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, வழிபாடு பண்ணுறவங்க எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என் உள்ளத்தில் என் உள்ளத்தை கவர்ந்தவனே சன்மார்கி. அப்போ அவர் உள்ளத்தில் யார் கவர முடியும்? தயவு, அன்பு, கருணை, பணிவு இருக்கிறவங்க தான் அவருடைய உள்ளத்தில் காரியப்பட முடியும். சரிங்களா. ஆகவே இந்த உண்மையெல்லாம் எத்தனை பேருக்கு தெரிவிச்சுன்னு தான் இருக்காரு. இப்போ நம்ம தெரிவிச்சதை மேடையில் பேசுகிற வாய்ப்பு கிடச்சி தெரிவிக்கிறோம், இன்னும் மொத்தமாக தெரிவிக்கல, தெரியுங்களா.
ஆனால் அதுபோல் எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் பெருமனார் காரியப்பட்டு தான் இருக்கார், பேசுகிறவங்க எத்தனையோ பேர் என்கிட்ட பேசி தான் இருக்கிறாங்க, உரையாடுறாங்க, ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆகவே எல்லாரிடத்துலையும் இந்த அருள்நிலை காரியப்படுவதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். மகா மந்திரத்தை டெய்லி சொல்லி 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 அந்த உடம்புலையும் உயிரிலையும் அந்த ஆற்றல் ஏறி 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 இப்போது அந்த பிரபஞ்சம் முழுவதுமாக கலந்து அந்த பிண்டத்தையும் சுத்தம் பண்ணது, அண்டத்தையும் சுத்தம் பண்ணது. ஆகவே இந்த மகா மந்திரத்தை தினந்தோறும் நாம் சொல்ல சொல்ல ஒவ்வொரு அணுக்களினுடைய அந்த கடினத்தன்மை காயலாம் கனியன கனிவிக்கும் ஓர் பெருங்கருணை அமுதே, கண்கண்ட தெய்வமே, களிக்கண்ட அற்புத காட்சியே, கனகமலையே, தாயலாம் அணைய என் தந்தையே, என் ஒரு தனித்தலைமை தெய்வமே, நின் பெருமையை சாட்டிட நினைத்திட மதித்திட அறிந்திட சாருகின்றதோறும் அந்தோ வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் என் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் எனில் அதில் வரும் இன்பம் என் புகழ்வேன். தூயலாம் பெற்ற நிலை மேல் சுகமெல்லாம் தோன்றிட விலங்கு சுடரே, துரியவெளி நடுநின்ற பெரிய பொருளே, அருட்ஜோதி நடராஜ குருவே. எங்கேயோ கிடக்கிறாரு அவர், எங்கே ஆன்மாவில் இங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் உள்ள ஊடுருவி இருக்கிறாரு, ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கார், எல்லாத்துலேயுமே இருக்கார். இந்த உடம்புல இருக்கிறாரு, இந்திரியங்களில் இருக்கிறாரு, கர்ணங்களில் இருக்கிறாரு, ஜீவனில் இருக்கிறாரு, ஆன்மாவில் இருக்கிறாரு, ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற அருள்வெளியில் இருக்கிறாரு, அருள்வெளிக்குள்ளே இருக்கிற அருட்பரஞ்சோதி அந்த சுத்த சிவபதி நடத்துலையும் அந்த அருட்பேராற்றல் காரியப்பட்டு இருக்குது. இவ்வளோ நிலைகளையும் கடந்து தத்துவங்களை கடந்து உள்ளே போனோமே, எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு. இந்த அருட்பெரும் ஜோதியை நம்ம அந்த மகா மந்திரத்தை சொல்லும் போது யாரை நினச்சி சொல்கிறோம்? எல்லாம் வல்ல இறைவனை அழைக்கின்றோம் நினச்சிக்கின்னு சொல்லுங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஆண்டவரை நம்ம கூப்பிடுறோம். அண்டத்தில் எங்கெங்கெல்லாமோ இருக்கிறார் எல்லா இடத்துலையும். ஆனால் அண்டத்தில் இருக்கிற விஷயம் அது இயற்கையாக எல்லாருக்கும் பொது. ஆனால் பிண்டத்தில் இருக்கிற விஷயந்தான் அவங்கவுங்களுக்கு சொந்தம். அப்போ பிண்டத்தில் இருக்கிற காரியப்பட்டு கொண்டிருக்கின்ற அருட்பெரும் ஜோதி என்ற இறை பேர் ஆற்றல் அகநிலையிலிருந்து வெளிப்படணும். நடுநாடி நடுநாடி நடமாடும் பதியே, ஒவ்வொன்றுத்துக்குள்ளே நடுவு நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்குள்ளே இருப்பார். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்முடைய தரம் இருக்குது, நம்ம தரத்துக்கு எந்த அளவுக்கு நாம் அவரை விசுவாசத்தோடு வணங்க முடியுமோ, ஜீவகாரண சிந்தனையோடு இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு இந்த மகா மந்திரத்தை பயன்படுத்த இது என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற ஒவ்வொரு அணுக்களையும் சிரசு அணுக்களையும் முதல்ல அதனுடைய மேலே இருக்கிற அந்த கடினத்தன்மையெல்லாம் இலக வைக்கும். அதான் காயலாம் கனியன கனிவிக்கும். அந்த காயாகிய இந்த அணுக்களுடைய தன்மை கனியாக மாறணும். அதை மாற்றுறாரு. எதன் மூலமாக மாற்றுறாரு? பிரார்த்தனை மூலமாக மாற்றுறாரு. சரிங்களா? நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக மாற்றுறாரு, எண்ணத்தின் அடிப்படையில் மாற்றுறாரு. இதுக்கெல்லாம் நமக்கு பேஸாக இருப்பது அருட்பெரும் ஜோதி. சிறப்புன்னு சொல்லப்போனால் எவ்வளவோ இருக்கும், எவ்வளவோ இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ ஒன்றே ஒன்று தான் தேவை. இதை மட்டும்தான் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உண்மை, இன்று நாம் சொல்லுகின்ற உண்மையை நல்ல அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். மகா மந்திரம் என்பது சிரசில் உள்ள அணுக்களை சீர் செய்யக்கூடியது, அதில் சந்தேகம் இல்லை. நம்முடைய அணுக்கள் கடினத்தன்மையோடு இருக்குது. கடின சித்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடினத்தன்மை அது அந்த கடினத்தன்மை இலகணும் ஆனும்போது அது இலக வைக்கணும். அதுக்கு அந்த எண்ண அழுத்தத்தை கொடுக்கணும். அப்போ மகா மந்திரம் என்கிற எதுக்கு சொல்கிறோன்னு புரிஞ்சுக்குன்னு சொல்லணும். மகா மந்திரத்தை ஏன் சொல்கிறோன்னு புரிஞ்சு அருளை அடைய வேண்டும், அணுக்கள் எல்லாம் இலக வேண்டும். இதை இப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு தான் செய்யணும். அந்த மகா மந்திரத்தை ஆண்டவர் இடத்துல, பெருமான இடத்துல, எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி சர்க்குருநாதரே, ராமலிங்க சர்க்குருநாதரே, அப்பா என்னுடைய சிரசில் இருக்கிற அணுக்கள் எல்லாம் இலகணும், உள்ளே இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆற்றல் வெளிப்படணும். இதற்கு இந்த மகா மந்திரத்தை நான் உச்சாடனம் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் சகாயம் பண்ணுங்க அப்படின்னு வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க, விண்ணப்பத்தை வைங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது இறைவனுக்கு தெரியணும். நாம் இதை எதிர்பார்க்குறோன்னு தெரிஞ்சாதான் அது அங்கே சித்திக்கும். அப்போது நம்ம அந்த எதிர்பார்ப்பை வெளிப்படையாக பிரார்த்தனையாக பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு நாம் எதை கேட்குறோமோ அது எத்தகை விளைந்தன என்மனம் இங்கனுக்கு அத்தகை அருளிய அருட்பெரும் ஜோதி, எப்படி எண்ணியது எங்கருத்து இங்கனுக்கு அப்படி அருளிய அருட்பெரும் ஜோதி. ஆகவே இன்றைய கருத்தரனுடைய முக்கிய நோக்கமே அருட்பெரும் ஜோதி மகா மந்திரத்தின் மூலமாக நாம் சக்தி விசாரம் ஐயா சொல்கிறது. அந்த விசாரம் என்பது சத்தாகிய ஆண்டவரிடத்தில் சத்து எங்கே இருக்குது? ஒவ்வொரு அணுக்களிலும் ஊடுருவி அருட்பெரும் ஜோதியாக நிற்குது, ஆற்றலாக நிற்குது. அதை வெளியே எடுக்கணும்.
கல்லினா கல்வி எடுக்கணும், அப்படியே தோண்டி எடுக்கணும். தோண்டி எடுத்தல் தான் கல்வின்னு பேர். கல் என்றால் தோண்டுதல், வி என்றால் அருளை தோண்டி எடுத்தல். அப்போ அந்த அருளை தோண்டி எடுத்தல் தான் உண்மையான கல்வி. அப்போது அருள் எங்கே இருக்குது? எல்லாத்துலேயும் அடங்கி இருக்குது. அது இல்லாமல் இல்லவே இல்லை. அருள் பொதுப்படையாக காரியப்படுறதும் உண்டு, சிறப்பு நிலையில் காரியப்படுறதும் உண்டு. அப்படி அகநிலையில் ஒவ்வொரு அணுவிலையும் ஆன்ம அணுவிலையும் அந்த வி என்கின்ற அருள் காரியப்பட்டு இருக்குது. அதை கல்லி எடுக்கணும், தோண்டி எடுக்கணும். அதற்கு தான் சக்தி விசாரம் பயன்படுது. விசாரம் பண்ணணும். ஐயா என்னுடைய உண்மை என்ன, உன்னுடைய உண்மை என்ன, அதான் பிரபலமாக சொல்கிறாரு. அண்ட விசாரம், பிண்ட விசாரம் எல்லாம் போட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு உற்ற துணையாக மகாமந்திரத்தை பயன்படுத்தி விடிகாலமாக 4 மணியோ 3 மணியோ உட்கார்ந்து மகாமந்திரத்தை சொல்லி பெருமானாரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மகாமந்திரத்தின் மூலமாக அருட்பெருஞ்சோதி பேராற்றல் என்னுள்ளிருக்கின்ற இந்த தேகத்தில் இருக்கின்ற அணுக்களில் குடிகொண்டிருக்கின்ற பேராற்றல் அருட்பெருஞ்சோதி பேராற்றலாகிய உங்களுடைய ஆற்றல் வெளிப்பட வேண்டும், வள்ளலே எனக்கு கருணை செய்வீராக அப்படின்னு வேண்டிக்கிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லி பாருங்கள். இது ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வருதா இல்லையா பாருங்கள். அப்படி ஒரு அருள்நிலையை கை கொடுக்கக்கூடியது நம்முடைய அருட்பெருஞ்சோதி மகா மந்திரம். இதுதான் இதனுடைய தனி சிறப்பு, சாதாரண சிறப்பு இல்லை, தனி சிறப்பு. ஏன்னா இந்த உண்மை தெரியாது. மகாமந்திரம் சொன்னால் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிருப்போம். அதில் இத்தனை சீர் வருது, இத்தனை அடி வருது, இவ்வளவு சொல்லுவோம். அது 16 எழுத்து உடையதுன்னு ஒரு இடத்துல, 33 எழுத்துக்களை கொண்டதுன்னு ஒரு இடத்துல, எல்லாமே அடங்கி தான் இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த எழுத்துக்கள் என்ன வைப்ரேஷனை உண்டு பண்ணுது, எங்கே போய் உண்டு பண்ணுது? உடம்புல அதிர்வை உண்டு பண்ணுது. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையும் அந்த மகா மந்திரத்துடைய சொற்கள் அதிர்வலை உண்டு பண்ணுது. ஆனால் அது உண்டு பண்ணுது என்பதை நாம் எங்கே மூலமாக அறிய முடியும்? அதுக்கு பேஸே அணுக்கள் தான் என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் உதிர்ந்து விட்டால், நம் அறிவில் விளங்கி விட்டால், நம்முடைய வழிபாடு இப்போ வேறு மாதிரி மாறிடும். இதுவரையும் அணுக்களை பற்றியே நம்ம தெரியாமல், அணுக்களுடைய செயல்பாடு தெரியாமல் நம்ம சாமி கும்பிட்டுருந்தோம். ஐயா பார்த்துக்குப்பாரு, ஐயா செய்வார்னு. செய்வார் தான். எப்படி செய்வார்? உணர்ந்து செய்தால்தான் காரியப்படும். உணராமல் செய்வது என்பது அது பொதுப்படையான ஒரு நன்மை கொடுத்துட்டு போயிடும். ஆனால் உணர்ந்து செய்வது, எனக்கு இதுதான் வேணும். ஒரு குழந்தை பெற்றோரோட ஒரு பஜாருக்கு போகிறாங்கனாக்கா, குழந்தைக்கு அவங்க நினச்சா வேறு எதுனா வாங்கி கொடுத்துக்கலாம். ஆனால் குழந்தை இதுதான் வேணும்னும், இந்த கார் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும், இல்லை இந்த பொம்மை தான் வேணும் குறிப்பிட்டு கேட்கும்போது அதை தான் பெற்றோர் வாங்கி தராங்க. அதே போல் நமக்கு இதுதான் வேணும். எதுதான் வேணும்? உள்ளே இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆற்றல், இந்த சிரசில் இருக்கிற ஆற்றல், உயிரில் இருக்கிற ஆற்றல், உடலில் உள்ள ஆற்றல்லாம் வெளிப்படணும். அதுக்கு இந்த மகாமந்திரம் நீங்கள் கொடுத்த மகாமந்திரம் நீங்கள் அனுபவித்து நீங்கள் அருட்பெருஞ்சோதி வடிவாக இருக்கிறீங்க. அப்போ நாங்கள் ஆக வேண்டாமா? பேசுங்க, தைரியமாக கேளுங்க. ஏன் கேட்கக்கூடாது? அவர் தான் அடைவாரா, நாம் அடையக்கூடாதா? அவர் அடைஞ்சாமல் நாம் அடையக்கூடாதா? இப்போ திருமூலர் அடைய போகிறாரு, எப்படி அடைஞ்சாரு? சரிங்களா? அதுக்கு அடுத்தது அடைய போகிறதுக்கு பெரிய மகான்கள்லாம் இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, எல்லாம் அடையதான் போகிறாங்க. நாமளும் ஒரு காலத்தில் அடையதான் போகிறோம். அதுவே நம்பி விசுவாசமாக இருந்து வழிபட வேண்டும் என்பது தான் இந்த கருத்தரங்குடைய முக்கிய நோக்கம். ஆகவே இந்த அற்புதமான இந்த இனிய தருணத்தில் நாம் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசியிருக்கிறோம். ஆகவே அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் எண்ணானை. நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தோம் இல்லையா, அதுதான் லாக் பண்ணுறேன். சொல்கிறேன் பாருங்க. இப்போது பெருமானாருடைய அருட்பாவை திருவட்பாவை மருட்பா சொன்ன கூட்டம் ஒன்று தெரியும்ல நம்மளுக்கு. அதை பற்றி ஒரு செய்தி சொல்லிடுறேன். பெருமானார் சொன்னது அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் சன்மார்க்கத்தினுடைய உண்மையும், சன்மார்க்கத்தை பழித்து பேசுறது, இல்லை பெருமானாரை பற்றி உண்மை தெரியாமல் ஒன்றுக்கண்ண ஒரு வளர்றது, இதெல்லாம் இருந்தால் என்ன கதி ஆகும்ன்றது அது தெரிஞ்சுக்கணும் இந்த உலகம். மருட்பா என்ற கூட்டத்துக்கு தலைவராக யார் இருந்தார்? ஆறுமுக நாவலர். அவர் என்ன பண்ணார்? பெருமான் மேலே வழக்கு தொடுத்தார். வழக்கு தொடுத்து கோர்ட்டுக்கு போனாங்க. அங்கே கோர்ட்டுக்கு போனது மட்டுமா, அது ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இவங்க பண்ண எவ்வளவோ போராட்டம் பண்ணாங்க, எவ்வளவோ பெருமானார் பற்றி அவதூறாக பேசுனது உண்டு, பத்திரிகைலாம் அவதூறாக அடித்தது உண்டு, எல்லாமே பண்ணாங்க. அந்த காலத்தில் நடந்தது அதெல்லாம் மறைஞ்சிடுச்சு. ஆனால் நடந்த உண்மை. அப்போது தொழுதூர் வேளாத முதலியார் மற்ற கூடந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க? இவங்களாம் இப்படி பேசுகிறாங்களே, பத்திரிக்கை இடுறாங்களே, நாமளும் நம்ம சார்பாக பத்திரிக்கை கொடுப்போமே, இடுவோமே, ஏன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா
அதெல்லாம் அவங்கெல்லாம் காலத்தில் அடங்கிடுவாங்கன்ட்டார். நமக்கு அது வேலை இல்லை, நாம் அந்த நெறியில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இப்போது ஐயா கொடுத்த குறிப்பு, அந்த தொழுதூர் இவர் நம்ம ஆறுமுக நாவலர் என்ற அந்த ஆன்மா எப்போ 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சா இந்த மாதிரி கேஸ் போட்டு ஐயாவுடைய இது பண்ணதெல்லாம், அந்த ஆன்மா இன்னும் பிறக்கவில்லை, இருட்டறையில் இருக்குதான். அவரோட இருந்த எத்தனையோ பேர் பிறந்துட்டாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தரை நம்ம காமிச்சாரு பெருமானார். இவரு அவர் கூட்டத்தில் இருந்தவர், சரிங்களா, அவரோடே குருவா நினைச்சு இருந்தவர். ஆனால் இப்போ வள்ளல் பெருமான் மேலே அதிதீவிர பக்தி உடையராக மாறிட்டாரு. அப்பயே மாறிட்டாராம், அதையும் சொன்னாங்க. ஆனால் அந்த ஆறுமுக நாவலர் என்ற ஆன்மா இன்னும் பிறவி எடுக்கவில்லை, இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் என்ன பிறவி எடுக்குமே சொல்ல முடியாது, கொஸ்டின் மார்க். ஏனென்றால் குருவுக்கு செய்த துரோகம், சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, சரிங்களா, மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க போட ஆட்டத்துக்கு அந்த ஆன்மா 150 ஆண்டுகள் பிறவி எடுக்காம இருட்டறையில் இருக்குது. பாசாந்த காரணம் கல்லு உண்டு அந்த அறிவை இழந்து நிற்குது பார்த்தீங்களா? அப்படி அதனுடைய உண்மைத்தன்மையே போயிடுச்சு. சாதாரணமாக இருந்த அவர் காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ ஆன்மாவுக்கள் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்குது. இப்போ பெருமானோட இந்த 49 சீடர்கள் சொன்னார், அதில் பல பேர் பிறந்துட்டாங்க, சில பேர் தான் பிறக்கல. அதில் கல்பட்டு ஐயாவே பிறந்துட்டாரு, அவருக்கு வயசு 10, சரிங்களா. இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்ன்றது இன்னைக்கு உண்மை, அது சொல்லியாச்சு. அப்படி திரு ஆறுமுக நாவலர் எப்படி மீண்டும் பிறந்தா அவர் அந்த மனித தேவையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கேள்விக்குறி. ஏன்னா இருட்டில் போய் விழுந்துருச்சு, மீண்டும் அந்த ஆன்மா புல்லாகி பூடாகி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்னது அப்படி தான் இருக்குது. ஆகவே இதெல்லாம் ஏன் சொல்றேன்னாக்கா, சன்மார்க்கத்தின் உண்மைத்தன்மை தெரியாமல் தூற்றுவதும், வள்ளல் பெருமானுடைய பெருமையை தெரியாமல் பேசுவதும் பெரித்த அவநிலைக்கு கொண்டு போய் அந்த ஆன்மாவை சத்தியமாக சாத்திடும். இது பொய் அல்ல, சத்தியம் சத்தியம் சத்தியம். வள்ளல் பெருமானை எடுத்து உரைத்ததே உங்களிடத்த சொல்லிட்டேன். ஆகவே எல்லோரும் நாம் எச்சரிக்கையோடு இருக்கணும். நாம் சன்மார்கள் யாரும் பெருமானுடைய பெருமை தான் பேச போகிறோம், அவர் வணங்கி தான் நிற்க போகிறோம். இருந்தாலும் அப்படி இல்லாமல் அவதூறாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கை அமையணும். இந்த எச்சரிக்கை அவங்களுக்கு போய் சேரணும் என்று கூறிக்கொண்டு இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மகாமந்திரத்தை தினந்தோறும் ஆனந்தமாக சொல்லுவோம். சொல்லி இந்த சிரசில் உள்ள அணுக்களின் ஆற்றலை பிரித்தெடுப்போம். அதனுடைய உடம்புல அந்த அணுக்களுடைய ஆற்றல் பிரித்தெடுத்த பின்னர் அதனுடைய ஆற்றல் இந்த உடம்புல பாஞ்சி உடம்புல இருக்க அணுக்களுடைய ஆற்றலை பிரித்தெடுத்து நமக்கு அப்போதான் முத்தேக சித்தியெல்லாம் வாய்க்கும். அதற்கு இன்னும் எத்தனையோ காலங்கள் இருக்குது. அதுவரை நம்ம பயணிக்க வேண்டிய வாழ்க்கை முறை எவ்வளவோ இருக்குது. ஆகவே ஒழுக்கம் நிறைந்து கருணை வடிவாய் இருக்கின்றவர்களுக்கு தாழும் குணம் ஒன்று வரும். தாழும் குணம் வந்தால் அருளறிவு விளங்கும், அருளறிவு வந்தால் எல்லா உண்மையும் விளங்கும். சுத்த சன்மார்க்க நிலையில் வாழலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தயவு திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை.